Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் MS ஆஃபீஸை விண்டோஸ் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணும்போது வர ஆஃபீஸ் குட் நாட் இன்ஸ்டால் என்ற எரரை ஈஸியாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த எரர் விண்டோஸ் சிஸ்டம்ஸில் ஆஃபீஸ் 2019, ஆஃபீஸ் 2021 அண்ட் ஆஃபீஸ் 365 இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த எரர் அப்பேர் ஆகும். அண்ட் இந்த ஆஃபீஸ் குட் நாட் இன்ஸ்டால் என்ற எரரில் அப்பேர் ஆகிற எல்லா எரர் கோட்ஸையுமே எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விண்டோஸ் சிஸ்டமில் சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் சிஸ்டமுடைய டைப்பை செக் பண்ணுங்கள். அண்ட் யூஸ்வலாக மேக்ஸிமம் ஆஃப் த சிஸ்டம்ஸ் 64 பிட்டில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ உங்களுடைய சிஸ்டம்லையும் விண்டோஸ் 64 பிட்டில் இன்ஸ்டால் ஆகிருந்தால் நீங்கள் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய விண்டோஸ் சிஸ்டம்லையும் 64 பிட் ஆஃபீஸ் செட்டப் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அண்ட் நீங்கள் 64 பிட்டில் 32 பிட்டுடைய செட்டப்பில் ரன் பண்ணால் இந்த மாதிரியான எரர் வர சான்சஸ் இருக்குது. அதனால் ஆஃபீஸ் செட்டப்பை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஸ்டமுடைய டைப்பை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் செட்டப் ஃபைலை ரன் பண்ணுங்கள். அடுத்ததாக விண்டோஸ் சிஸ்டமில் ஆப்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி உங்களுடைய சிஸ்டமில் ஆல்ரெடி MS ஆஃபீஸ் ஏதாவது இன்ஸ்டால் ஆகிருந்தால் இன்ஸ்டால் இருக்கிற MS ஆஃபீஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நியூ ஆஃபீஸ் செட்டப்பை ரன் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி உங்களுடைய சிஸ்டமில் சேம் வெர்ஷன் ஆர் அதர் வெர்ஷன் MS ஆஃபீஸ் இன்ஸ்டால் ஆகிருந்தால் திரும்பவும் ஆஃபீஸ் செட்டப் ஃபைலை நீங்கள் ரன் பண்ணும்போது இந்த மாதிரியான எரர் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஸ்க்ரீனில் MS ஆஃபீஸ் மேலே கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி MS ஆஃபீஸை உங்களுடைய சிஸ்டம்லேருந்து ஈஸியாக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். தென் MS ஆஃபீஸை அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்பவும் நியூ ஆஃபீஸ் இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் MS ஆஃபீஸை சிஸ்டம்ல இருந்து அன்இன்ஸ்டால் பண்ண அப்புறம் சிஸ்டம்ல ஆப் டேட்டாவில் அவைலபிளாக இருக்கிற MS ஆஃபீஸ் உடைய ரிமைனிங் ஃபைல்ஸை நீங்கள் டெலீட் பண்ணணும். அதனால திஸ் பிசியில் C டிரைவை ஓப்பன் பண்ணுங்க. C டிரைவில் யூசர்ஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. தென் நீங்கள் உங்களுடைய லாகின் யூசர் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. தென் இந்த ஸ்க்ரீனில் யூஸ்வலாக சிஸ்டமில் ஹைடாக இருக்கிற ஃபைல்ஸ் எதுவுமே அங்கே விசிபிள் ஆகாது. ஒன்லி சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற ஃபைல்ஸ் மட்டும் தான் அங்கே விசிபிளாக இருக்கும். தென் ஆப் டேட்டா ஃபோல்டர் இடன் ஃபோல்டர்ன்றதால வியூ ஆப்ஷனில் இடன் ஐட்டம்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே செலக்ட் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் ஹைடாக இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே அங்கே விசிபிள் ஆகும். ஸோ இப்போ இடன் ஐட்டம்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதால் ஆப் டேட்டா ஃபோல்டர் இங்கே விசிபிளாக இருக்குது. ஸோ இப்போ ஆப் டேட்டா ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்ததாக லோக்கல் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். தென் மைக்ரோசாஃப்ட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபோல்டரில் அவைலபிளாக இருக்கிற ஆஃபீஸ் ஃபோல்டரை டிலீட் பண்ணுங்க. தென் ஆஃபீஸ் ஃபோல்டரை டிலீட் பண்ண அப்புறம் திரும்பவும் லோக்கல் ஃபோல்டருக்குள்ளே டெம்ப் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி டெம்ப் ஃபோல்டருக்குள்ளே அவைலபிளாக இருக்கிற எல்லா ஃபைல்ஸையுமே டிலீட் பண்ணுங்க. தென் இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் உங்களுடைய சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சிஸ்டமில் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். தென் திரும்பவும் ஆஃபீஸ் செட்டப் ஃபைலை ரன் பண்ணி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டில் உங்களுடைய சிஸ்டமில் குட் நாட் இன்ஸ்டால் என்ற எரர் அப்பேர் ஆனால் உங்களுடைய சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற ஆன்டிவைரஸை டிசேபிள் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணலைன்னா விண்டோஸ் சிஸ்டமில் விண்டோஸ் டிஃபெண்டர் ப்ரொடெக்ஷன் டிஃபால்ட்டாகவே எனபிளாக இருக்கும். ஸோ விண்டோஸ் டிஃபெண்டர் ப்ரொடெக்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனில் மேனேஜ் செட்டிங்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். தென் நீங்கள் ரியல் டைம் ப்ரொடெக்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுடைய சிஸ்டமில் திரும்பவும் ஆஃபீஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். தென் ஃபைனலாக விண்டோஸ் சிஸ்டமில் டிஸ்க் க்ளீனர் ப்ராசஸை ரன் பண்ணி சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற கேஷ் ஃபைல் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஸ்க் க்ளீனர் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை திரும்பவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டமில் ஆஃபீஸ் குட் நாட் இன்ஸ்டால் என்ற எரரை ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் அப்பேர் ஆகிற குட் நாட் இன்ஸ்டால் என்ற எரரை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணி MS ஆஃபீஸை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.